கடைசியா வேண்டாம் போக முடிய போறோம். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு ஆபத்து காலத்தில் நீங்கள் இருக்கும்போது, உங்கள் கஷ்ட நேரத்தில் இருக்கும்போது நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுங்க. மெய்யாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் உங்கள் கஷ்ட நேரத்தில் கூப்பிட்டு பாருங்க, மெய்யாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்வார். சரி, எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. வாடி, கூட்டத்துல ஸ்லிப்பர் தேட முடியாது, வா போலாம். என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சரி, நான் கீழே போய் கார் எடுக்கிறேன், நீங்களாம் வாங்க. சரி வாங்க பிள்ளைகளா, நம்ம கார் கிட்ட போவோம். சரி பிள்ளைகளை, நம்ம உள்ள போவோமா? அப்பா கதவு தரங்க. சரி வாங்க உள்ள போவோம். நம்ம புது வீடு கட்டி இதுதான் ஃபர்ஸ்ட் சண்டே. ஆமா ஆமா, நம்ம கடனே இல்லாம 3 மாடி புது வீடு கட்டியிருக்கோம்ல. சரி ஓகே, இன்னைக்கு என்ன சமைக்கிறது? வெஜ்மா நான் வெஜ்மா. இல்ல வெஜ் தான். எனக்கும் நான் வெஜ் தான்மா. இல்ல வெஜ் தான்மா, நான் வெஜ் தான்மா. நானே ஏதாவது சமைக்கிறேன், நீங்க சாப்பிடுங்க. எப்படியோ சண்டே முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் என்ன வாடா தம்பி, நம்ம ஒரு கேம் போடுவோம். என்ன சொல்ற? உன் ஃப்ரெண்டுங்களை இட்டுன்னு வா. அதுதான் இதுக்கப்புறம் என்ன சண்டே பண்டே உக்காருங்க. கேம் போடு. உன் ஃப்ரெண்டு யாருன்னா இருந்தா அவனே வர சொல்றா தம்பி. டேய் போயிட்டீங்களாடா கேமுக்குள்ள? போயிட்டோம். டேய் ஒழுங்கா ஆடுங்கடா. இத பாருங்க, எதனா பண்ற போறீங்க. டேய் அங்க பாரு, அங்க ஒருத்தன் போறான் பாரு, அவன் நடுறா. டேய் ஸ்டீபன் நடுறா. டேய் பின்னாடி வாங்க. டேய் எங்கடா இருக்கறான்? டேய் கண்ணு தெரியலடா. டேய் உங்களால என்ன அடிக்கிறான்டா. டேய் ஒழுங்கா ஆடுங்கடா. எங்கடா இருக்கறான்? டேய் உங்களுக்கு கண்ணு தெரியுதா இல்லையாடா? தெரியலையே, எங்க இருக்கறான்னு தெரியலையே. ஐயோ டேய், உன்னை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாதுடா. என்ன போடா. உன்னால தானே எல்லாமே. என்னடா விளையாடுறீங்க? விளையாட தெரியலடா உங்களுக்கு. ஒழுங்கா ஆட தெரியல. இதுல வேற கேம் வேற வண்டி. ஏன்டா இப்படி இருக்கீங்க? டேய் உனக்கு தான் ஆட தெரியல. டேய் இவன் யாரா? இவன் ஊரம் வாங்கடா. டேய் இவன் யாரா எல்லாரையும் அடிக்கிறான்? டேய் இவன் தான்டா பிசாசு, கொடூரமானவனா இருக்கிறான். டேய் எங்க இருந்துடா வந்த? இவனை எதனா பண்ணோம்னா நம்ம ஏசப்பாவை தான் கூப்பிடணும். பாஸ்டர் சொல்லிக்கிறாரு, நான் ஜெபம் பண்றேன், அவன் போயிடுவான்னு நினைக்கிறேன். சோத்திரம் ஏசப்பா, இந்த பிசாசு எங்களை ரொம்ப அடிக்கிறான். ஏசப்பா எங்களை விடுவீங்க ஏசப்பா. இந்த நேரம் நீங்க வாங்க ஏசப்பா. இங்க ஏசப்பா சோத்திரம் ஏசப்பா. என் தம்பிங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறான் ஏசப்பா. சோத்திரம் ஏசப்பா, விடுவீங்க ஏசப்பா, எங்களை விடுவீங்க. ஏசப்பா வந்துட்டாரு. சூப்பர். ஏய் பாத்தீங்களா, ஏசப்பா வந்துட்டாரு. நான் ஜெபம் பண்ணோன்னு வந்துட்டாரு. ஏசப்பா உங்களால தான் அந்த பிசாசு எங்களை விட்டு போயிட்டான். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நீங்களே இருந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் முழுக்க பிசாசு மறுபடியும் வராத மாதிரி நீங்க பாத்துக்கோங்க ஏசப்பா. நாங்க ஜாலியா வேற எங்கன்னா போயிட்டு வரோம் 2வது ஃப்ளோருக்கு. சரிங்களா? பாத்துக்கோங்க ஏசப்பா. இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை நீங்க தான் பாத்துக்கணும். இப்பாடா ஒரு வழியா சமையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் சீரியல் பார்ப்போமா? சிறகட்டி காசு சீரியல் பார்க்க போறோம். சரிம்மா, நீங்க டிவியில சிறகடிங்க, இப்போ நாங்க போன்ல போய் சிறகடிப்போம்.
சரிம்மா போய் பாருங்க. ஐயோ, என்னடா இந்த மாமியார் இவ்வளோ கொடுமை பார்த்தது. நமக்குலாம் இப்படி ஒரு மாமியார் வரலையே. தப்பிச்சுண்டா கடவுளே. நம்ம பசங்களுக்கும் இப்படிலாம் ஒரு மாமியார் அமையக்கூடாதுடா. உன்னையும் ஒரு வாட்டி உன் மாமியார் இப்படிதான் கொடுமை பார்த்தனா, அதெல்லாம் நீ மறந்துட்டியா? ஆமா ஆமா, இனியும் இப்படிதான் கொடுமை பார்த்துனாங்கல்ல. சும்மா விடக்கூடாது. அடுத்த வாட்டி வரட்ட ஒரு பாயசத்தை போட்டுற வேண்டியதா. அம்மா ரிமோட்டு தாம்மா, நான் கே சீரிஸ் பார்க்க போறேன். நான்லாம் தர மாட்டேன்டி. அம்மா எவ்வளோ நேரமா பார்க்குற, தாம்மா ரிமோட்டை. நான்லாம் தர மாட்டேன்டி. அம்மா குடுமா. அடி போடி, இங்கேயே சீரியல் ரொம்ப சீரியஸா போயினுக்குது, நீ வேற கே சீரிஸ்ன்னுக்குற. நீ கேட்ராமவே பாரு, அதுலதான் பாய்ஸ் கேர்ள்ஸ் அழகா இருப்பாங்க. ஆமா ஆமா கரெக்டு தான். அம்மா குடுமா ரிமோட்டை. நான் தர மாட்டேன்டி. போமா. சீரியலே பாரு, அதுதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆமா ஆமா, குடுமா ரிமோட்டை. நான் தர மாட்டேன்டி. போமா, ரொம்ப பண்ற நீ. டிவி தான் பார்க்க விட மாட்டாங்க, ஃபோன்லனா பார்க்கலாம். தங்கச்சி என்னம்மா பண்ற? ரீல்ஸ் எடுக்கலான்னு இருக்கிறேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்றியாம்மா? வா பண்ணலாமே. ஹாய் கைஸ், வாங்க இப்போ நம்ம கெட் ரெடி வித் மீ பார்க்கலாம். வாங்க, லோரியலோட ஃபவுண்டேஷன் எடுத்துருக்கேன். ஃபவுண்டேஷன் நெக்ஸ்ட் வந்து லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஐலைனர் எடுப்பா கொஞ்சம். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்லாம் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். நீ உன்னோட ஃபாலோவர்ஸ் கிட்ட என்னை ஃபாலோ பண்ணால் 500 ரூபாய் தருவன்ட்டு போய் சொல்லு. போய் தானே, போய் சொன்னால் உனக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க. ஆமாம்ல, இதுவும் நல்லா தானே இருக்கு. போய் தானே சொல்ல போகிறோம். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. யார் யாரெல்லாம் என்ன ரொம்ப ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து 1000 ருபீஸ் வந்து கிவ்வே தருவாங்க கைஸ். வாடி நம்ம போய் எடிட் பண்ணலாம். எடுத்து போர் அடிக்குது, என் ஃப்ரெண்டுக்கு வச்சு கால் பண்ணி பார்க்கலாம். ஹலோ ஸ்வாதி. ஸ்வாதி என்னடி பண்ற? நான் சும்மா தான் இருக்கேன். நாளைக்கு எக்ஸாம் சொல்லியிருந்தாங்க, அதை படிச்சிட்டியாடி நீ? இல்லையே. நானும் படிக்கலடி, என்ன பண்றதுனே தெரியல. என்ன பண்றதே தெரியல. நாளைக்கா எக்ஸாம் வேற. எங்கன்னா போலாமா? எங்க போலாம்? நீயே சொல்லு. புது படம் வெறுப்புன்னு ஒன்று ரிலீஸ் ஆகிருக்குது. ஒரு எக்ஸாம் தானே, எழுதாம தானே, அந்த வெறுப்பு படத்துக்கு போ. சரிடி, நாளைக்கு நம்ம கிளாஸை கட் அடிச்சுட்டு படத்துக்கு போலாம். வெறுப்புல ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்குடா, நம்ம அங்க போலாம். போலாமே. சரிடி. பா, இதுதான்டா நமக்கு ஏற்ற கரெக்ட் குடும்பம். ஒரு பக்கம் அம்மா பையன் நினைக்கிறாங்க, இன்னொரு பக்கம் அக்கா போய் சொல்றாங்க, இன்னொரு பக்கம் தங்கச்சி ஏமாத்துறாங்க. நம்ம இங்கே தங்கிடலாம்டா. ஏய் வாங்கடா வாங்கடா, அம்மா அக்கா தங்கச்சிலாம் என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம். டேய், இவனை இப்போதானடா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து அச்சு விரட்டணும் ஏசப்பா வச்சு. இவன் என்னடா பண்ணுங்கிறான் இங்கே? இங்கேயும் இங்கே ஒரு ஜபத்தை போட்டே ஆகணும். அம்மா அக்கா தங்கச்சி எல்லாம் வாங்க, போதும் நீங்கள் ஃபோன் நோண்டதெல்லாம் ரீல்ஸ் பண்ணதெல்லாம், வாங்க வாங்க. அம்மா, இந்த ஃப்ளோர்லேயும் பிசாசு சுற்றின்னு இருக்கான். நம்ம இப்போ எல்லாம் சேர்ந்து குடும்பமாக ஜெபம் பண்ணாதான் அவன் இங்கேருந்து ஓடிடுவான். ஏசப்பா இங்கே வருவார் நம்ம ஜெபம் பண்ணா. நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? ஐயோ, என்னடா இவரு வேற வந்துட்டாரு, நம்ம வேற ஃப்ளோருக்கு போயிடலாம்டா. இந்த ஃப்ளோர்லையும் நீங்கள் வாங்க ஏசப்பா. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்தது போல் ரெண்டாவது ஃப்ளோர்லையும் வாங்க ஏசப்பா. வந்துட்டார் ஏசப்பா, வந்துட்டார். சூப்பர் ஏசப்பா. இந்த ஃப்ளோரையும் நீங்கள் தான் ஏசப்பா பத்திரமா பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை பார்த்துக்கினீங்களே அதே மாதிரி பார்த்துக்கோங்க ஏசப்பா. ஏன்னா இந்த பிசாசு எங்களை விடவே மாட்டான், எங்கள் குடும்பத்தையே வந்து வஞ்சிக்கிறான் ஏசப்பா.
எல்லாரையும் வந்து சீரியல் பார்க்க வைக்கிறேன், எல்லாமே பண்றேன் ஏசப்பா. நீங்க இந்த 2வது ஃப்ளோர் உங்களுக்கு தான். நீங்க பாத்துக்கோங்க ஏசப்பா. நாங்க வரோம் ஏசப்பா. ஆமா சரி ஏசப்பா, ஆமா பிள்ளைங்களா, பூனைக்குட்டி எங்க பாவமா பத்துனுக்குது, யாருன்னா பால் வச்சுட்டு போங்க போகும்போது. வச்சுட்டு வாங்க. என்னண்ணே 3வது மாடி ஒரே வேர்க்காடா இருக்கு. சரி விடு தம்பி, நீ அடுத்த வாட்டி வரும்போது ஏசி போட்டுடலாம். சரி அதெல்லாம் விடுங்க. எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்த்தீங்களா? பார்த்தேன்பா. ஏவிகே தான் இந்த தடவை. எப்படியா எங்க கிட்ட தானே ஓட்டு வாங்கியாச்சுங்க நீங்க. இருக்கட்டோங்க்கா, ஆனாலும் வந்த புதுசுலேயே பார்த்தீங்களா டாஸ்மாக்லாம் மூட்டோம். இன்னும் பாதி டாஸ்மாக் மூடாமலே இருக்குதுப்பா. அதுவும் மூட்டுருவாங்க்கா, இன்னும் 5 வருஷம் இருக்கிறாங்க. நீங்களாம் நேத்து முளைச்சா காலான்ப்பா, இப்படி பிடிங்க போட்டா போயிடுவீங்க. சரிண்ணே. என்னண்ணே கிரிக்கெட் பார்த்தீங்களா? என்ன உங்க டீம் போறாங்க போல வீட்டுக்கு. எங்க டீம் போனாலும் பரவாயில்லப்பா, 5 கப் இருக்குதுப்பா. வருஷம் வரீங்க, மரம் வளர்க்குறீங்க. சரி நீங்க வந்து தண்ணி சிஎஸ்கே தான் ஊத்துங்கப்பா. கெத்து. ஆர்சிபி தான் கெத்து. சிஎஸ்கே தான். ஆர்சிபி தான் RCB தான். சிஎஸ்கே தான். ஆர்சிபி தான். தல தோனி தான். கிங் கோலி தான். தல தோனி தான். லாலிபாப் கொடு. ஈசால கப்பு லாலிபாப் தான் நீங்க இந்த வருஷம். உங்க தலைவர் ரிட்டையர் ஆயிட்டு போக சொல்லுங்கண்ணே. சிஎஸ்கே தான். ஆர்சிபி தான். சிஎஸ்கே தான். ஆர்சிபி தான். தல தோனி தான். கிங் கோலி. தல தோனி. பெரிய ஆளு கிங் காமி. கோலி தான். தல தோனி. கிங் கோலி. தல தோனி. இன்னும் கிங் சத்தமா. கோலி. தல தோனி. பாத்துடலாம் இந்த வருஷம். பாத்துடலாம் லாலிபாப்பா. சரி கப்பான்னு. வாங்கம்மா. நம்ம அப்பாவும் சித்தப்பாவும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். டேய் நீ இங்கே வந்துட்டியா? திருந்தவே மாட்றான் இவன். டேய் மறுபடியும் ஒரு ஜபத்தை போடணும். இந்த தடவை ஃபுல் குடும்பத்தோட போடணும். அப்பா சித்தப்பா 2 பேரும் இங்க பாருங்க. உங்க நடுவுல பிசாசு வச்சுன்னு உங்களை வச்சுன்னு விளாடுறான். நீங்க டென்ஷன் ஆகுறீங்க ரொம்ப. உங்களுக்கு பிபி சுகர்லாம் எகிர்றோம். நம்ம இப்போ ஜெபம் பண்றோம், சாத்தானை விரட்டுறோம். கமான் எல்லாம் உட்காருங்க, எல்லாம் ஜெபம் பண்ணலாம். இப்போ நம்ம சேர்ந்து ஒரு பாட்டு பாட போறோம். அந்த சாத்தான் ஓட போறான். சரிங்களா? அப்பா லெப்போ சாத்தானே, அப்பா லெப்போ சாத்தானே, பெருமை கொண்டவன் நீதானே, தள்ளப்பட்டவன் நீதானே, நான் இருப்பது இயேசுவின் ரத்த கோட்டைதான், சின்ன நெருங்கி நான் நீ போவது பாதாளம் தான், சிலுவையில ஜெயிச்சது எங்க அப்பாதான், அந்த ஜெய கிறிஸ்து இயேசுவோட பிள்ளை நானுதான். அப்பா லெப்போ சாத்தானே, அப்பா லெப்போ சாத்தானே, ஐயோ பெருமை கொண்டவன் இவரு என்னடா நீதானே, இங்க வராரு? தள்ளப்பட்டவன் நம்மள நீதானே, இங்கே இருக்க விட மாட்டாருடா. இயேசுவின் ரத்த கோட்டைதான், என்ன நெருங்கி நான் இங்க நீ போயிடலாம்டா. போவது பாதாளம்தான், சிலுவையில ஜெயிச்சது எங்க அப்பாதான், அந்த ஜெய கிறிஸ்து இயேசுவோட பிள்ளை நானுதான். சொன்னல அதே மாதிரி 1 2 இப்போ 3 ஏசப்பா வந்துட்டார். 3வது ஃப்ளோருக்கும் ஏசப்பா வந்துட்டார். ஏசப்பா ரொம்ப நன்றி ஏசப்பா நீங்க வந்ததுக்கு. ஏசப்பா நீங்க எங்க 3 ஃப்ளோர்லயும் நீங்க இருக்கணும் ஏசப்பா. ஏன்னா எங்க போனாலும் இந்த சாத்தான் பையன் வந்துடும் ஏசப்பா. நீங்க தான் ஏசப்பா எப்படின்னா எங்க குடும்பத்தையே காப்பாற்றணும் ஏசப்பா. நீங்க எங்க வீடு முழுக்க ஆளுகை செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா நான் உங்களை வேண்டிக்கிறோம் ஏசப்பா. இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். இங்க பாத்தீங்களா இந்த ஸ்கிரிப்ட்ல இருந்து என்ன சொல்லுதுன்னா, ஒரு வீட்ல அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர்னு இருக்குது. அந்த வீடுன்றத நம்ம மனசுதான். நம்ம இருதயத்தை ஏசப்பாக்காக முழுசா கொடுக்கணும். இந்த வீட்ல பாத்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அண்ணன் தம்பிக்கு கேம்ஸ் விளையாடி கேம்ஸ் மூலியமா சாத்தா உள்ள வந்தான். அடுத்தது பாத்தீங்கன்னா அம்மா சீரியல் பார்த்தாங்க. அந்த இடத்துல மாமியார் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாலுமே மன்னிக்கணும்ன்ற குணம் வரணும். ஆனா அவங்க ரிவெஞ்ச் எடுக்க பார்த்தாங்க. அப்புறம் அவங்க அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் ரீல்ஸ் மூலியமா பொய் சொல்லி சம்பாதிக்க பார்த்தாங்க. அப்புறம் அவங்க அக்கா பாத்தீங்கன்னா ஃபோன் பேசி காலேஜை கட் அடிச்சுட்டு படத்துக்கு போகணும், அது படிச்சிருந்துருக்கலாம் அந்த டைம் எடுத்து. அடுத்த ஃப்ளோர் பாத்தீங்கன்னா அப்பாவும் பெரிய சித்தப்பாவும் வந்து உலகத்து காரியத்துக்காக, அரசியலுக்காகவும் ஸ்போர்ட்ஸ்க்காகவும் இப்படி சண்டை போட்டாங்க. அந்த வீட்ல எப்படி ஒரு ஃப்ளோர்ல அப்புறம் ஏசப்பா வந்தாரு, அடுத்த ஃப்ளோர்ல அப்படி சாத்தா இருந்தாலும் அது போலதான் உங்க இருதயத்தை சர்ச்சுக்கு வர சொல்ல மட்டும் நம்ம பரிசுத்தமா வந்துட்டு ஏசப்பாக்காக அந்த இடத்துல உருகி இருக்கிறது அது வேஸ்ட். எல்லா இடத்துலயும் ஒரு வேலை ஸ்தலத்துக்கு போனாலும் சரி, வீட்டுக்கு போனாலும் சரி, வேற எங்க போனாலுமே நம்ம முழு இருதயத்தோட ஏசப்பாவை தேடணும். அதான் அந்த கான்செப்ட். இந்த ஃபேமிலி மாரி நீங்களும் உங்க முழு இருதயத்தை ஏசப்பாக்கு தரலனா நான் உங்க இருதயத்துல வந்துடுவேன். உங்களுக்கு நான் ரொம்ப கஷ்டம் தருவேன். உங்க குடும்பத்துல வந்து நான் தான் கும்மி அடிப்பேன்.
எப்படி பண்ணாங்க எங்க பிள்ளைங்களா? ஃபெய்த் வாரியர் சூப்பரா பண்ணாங்களா? எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருச்சா இப்ப முழு இருதயத்தோட கான்செப்ட் என்னன்னு? நல்லா கிளாப் பண்ணிடலாமா? வேதத்துல பாத்தீங்கன்னா நமக்கு முழு இதை தேடுறதுக்கு ஒரு ஆளை நம்ம எடுத்துக்காட்டா எடுத்துக்கலாம். அது நம்ம தாவீது தான். தாவீது பாத்தீங்கன்னா வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ வந்து முழு இதயமா தேடி இருப்பாரு. வசனம் பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 14:8. நான் ராஜ்யபாரத்தை தாவீது வம்சத்தாரின் கையில் இருந்து பிடுங்கி உனக்கு கொடுத்தேன். ஆனாலும் என் கற்பனைகளை கைக்கொண்டு என் பார்வைக்கு செம்மையானதை செய்ய தன் முழு இருதயத்தோடு என்னை பின்பற்றின என் தாசனாகிய தாவீதை போல நீ இராமல் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு பார்த்தீங்கன்னா சாட்சி வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து சாட்சி சொல்றாரு. தாவீது வந்து தன்னுடைய முழு இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தாரு அப்படின்றது. அதுபோல் இப்போ இந்த ஸ்கிரிப்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் நம்ம முழு இருதயத்தோடு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேடணுன்றதுடைய மைய கருத்து தான். அதுவும் இல்லாமல் தாவீது பார்த்தீங்கன்னா கீழ்ப்படிதல்லையும் அப்புறம் கடவுளுடைய கற்பனையை வந்து கை கொள்றதுலையும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுல அப்புறம் அந்த அதிகமாக ஆராதிக்கிறதுல எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழு இருதயத்தோடு அவர் வந்து இயேசு கிறிஸ்து வந்து தேடி இருப்பார். அது போல் நீங்களும் தேடுவீங்க போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையும் வந்து நல்ல மாற்றுவார்.